வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தை, இன்று இரவோடு இரவாகவே இந்த வராகி வாக்கை கேட்டுட்டினா நாளை விடியல் உனக்கான வெற்றி விடியலாகவே சர்வ நிச்சயமாக விடியும் என் செல்லமே. ஏன்னா இந்த வராகி அம்மா எப்போதும் சத்தம் இல்லாமல் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் இரவோடு இரவாகவே எல்லா இருளையும் விலக்கி வைக்கக்கூடிய சக்தி படைத்தவளாக இருக்கேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் நீ நினைக்காம நடந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ எதிர்பார்க்குற வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். என்னை தாண்டி இனி எந்த தீயதும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் பாதுகாப்பு கவசமாக உனக்கு இருக்கும்போது ஏன் கவலைப்படுற? ரொம்ப நாளாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறதும் அது நடக்காமல் தள்ளி தள்ளி போகிறதும் அது உனக்கு எந்த அளவுக்கு மன வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குதுன்றதையும் நான் நல்லா புரிந்தவளாகவே இருக்கிறேன். அதனால தான் இப்போது உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாக இருந்து உன் கைகளில் வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்க இந்த இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்தேன் என் செல்லமே. எந்த விஷயமே எப்போதுமே மாற்றங்களுக்கு உட்பட்டது தான். மாற்றம் ஒன்றுமே மட்டுமே மாறாததாக எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த உலகம். மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் நேற்று வரைக்கும் சாதாரண இலையாக இருக்கும், இன்னைக்கே கொஞ்சம் நல்லா காஞ்சு போச்சுன்னா சருகாக மாறி கீழே உதிர்ந்து போய் குப்பையோட குப்பையாய் சேர்ந்து போய்விடும். அப்படிதான் நீயும் நல்லா இருக்க வரைக்கும் உன்னை தேடி வந்து கொண்டாடுற இந்த உலகம், உன்னை இளன்னு தூக்கி வச்சு பெருமை பேசுகிற இந்த உலகம், நீ எப்போது காய்ந்த சருகாக மற்றவங்களுக்கு பயன்படாத வகையில் மாறுறியோ அப்போதே தேவை முடிஞ்சு போச்சு, நீ பயன்பட மாட்டேன்னு சொல்லி உன்னை தூக்கி குப்பையில் எரியக்கூடியவர்களாக மாறிடுவார்கள் என் செல்லமே. எல்லாருக்கும் தேவை இருக்கிற வரைக்கும் உன்னை தேடி வந்த மனிதர்கள் இப்போ அவங்க தேவை முடிஞ்சு போச்சு, காரியம் முடிஞ்சு போச்சுன்னா உன்னை கண்டு கொள்ளாதவர்களாக கடந்து போகத்தான் செய்வாங்க. நீ தான் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும். உன் தலைவிதி இப்படி இருக்கேன்னு நினச்சி நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான நல்லதை சரி செய்து கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் மனிதர்கள் அன்பாக நடந்து கொள்ள முடியும். அன்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்கிற இடத்துல வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். என் செல்ல குழந்தையான நீ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்லபடியாக வாழ்வதற்கு உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருக்க போகிறேன். உன் மனசுக்கு ஆறுதலாகவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் தளர்ந்து போக வேண்டாம். உன் வாழ்க்கையில் மிக அவசியமானது பொருளாதாரம். காசும் பணமும் இருந்தால் தானே இந்த உலகத்தில் மனிதனை மனுஷனாகவே பார்க்குறாங்க. அப்படிதான் நீயும் இந்த உலகத்தில் எல்லார் முன்பாகவும் வெற்றி உலா வரப்போகிறாய். காசை தேடி ஓடிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற உனக்கு நான் வெற்றியை மிக உயர்வானதாக உறுதியானதாக கொடுக்க போகிறேன் என் செல்லமே. உன் கால்களில் பலம் இருக்கும் வரைக்கும், உன் நெஞ்சில் துணிவும் தைரியமும் இருக்கிற வரைக்கும் நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உனக்கான அனைத்து செல்வங்களையும் அள்ளி தருவதற்கு இந்த வராகி நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் எதையும் நினச்சி துன்பப்படவோ துயரப்படவோ வேண்டாம். உன்னை மகிழ்வித்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் வந்துட்டேன். ஓடாத முயற்சியும் ஓயாத முயற்சியும் இடைவிடாத உழைப்பும் தான் உன் வாழ்க்கையை இப்போ வெற்றிகரமாக மாற்ற வந்திருக்கு. இத்தனை நாளா நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி முயற்சி செஞ்சாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் வெற்றியையும் வாய்ப்புகளையும் பெறப்போகிறாய் என் செல்லமே. உன்னை வழிநடத்த இந்த வராகி நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவே அவசியமில்லை. நான் உனக்கு கொடுத்ததை வச்சு சந்தோஷமாக மன திருப்தியோடு மனநிறைவோடு வாழ பழகு. அடுத்தவங்க உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியும் போதே நீ ஒதுங்கி நின்று விடு என் செல்லமே. இல்லை உன்னை ஒதுக்குறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு போய் கேட்டினா அதுக்கு 1000 பொய்யான காரணங்களை பழிகளாக உன் மேலே தூக்கி போடுவாங்க. அதுக்கு பதிலாக ஒருத்தவங்க உனக்கு பிடிக்காதது செய்கிறாங்கன்னு தெரியும் போது அவர்களை விட்டு ஒதுங்கி போவது தான் உனக்கு சிறப்பானதாக இருக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துட்ட. அப்படிப்பட்ட உனக்கு இனி கஷ்டமே வரக்கூடாது, கவலையே படக்கூடாதுன்னு தான் வரக்கூடிய நாட்களை பொற்காலமாக வாழ வைக்க வந்திருக்கேன். நீ வாழக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே
உன்னை ஜொலி ஜொலிப்பாக சந்தோஷமாக வாழ வச்சு காட்டுவேன். உன்னை பெத்தவங்களையும் நீ தான் பார்த்துக்கிற, நீ பெத்த குழந்தைகளையும் நீ தான் கவனிச்சுக்கிற. ஆனால் உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்களே, உனக்காக யாருமே அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொள்ள மாட்டாங்களேன்னு நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. உனக்காக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. உன் வீட்டில் குடும்ப பாரத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கியாக நீ இருப்பது போல உன்னுடைய சுமை தாங்கியாக உன்னுடைய மனபாரத்தையும் மனச்சுமையையும் தாங்கும் தாயாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். துன்பத்தில் இருந்த உனக்கு இன்பமயமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போறேன். இனி எல்லாமே இரட்டிப்பு வருமானமாக உன்னிடமே வந்து சேரப்போகுது. கஷ்டத்துல இருக்க உனக்கு கவலைகளை தொடச்செறிஞ்சு உனக்கான இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்க போறேன். எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கு இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்க போறேன். இனிமே எனக்கு வாழவே பிடிக்கல, என்னடா வாழ்க்கை இதுன்ற சலிப்பும் வெறுப்பும் உன் வாயிலிருந்து வார்த்தைகளாக வரவே கூடாது என் செல்லமே. என் செல்ல குழந்தையான உனக்கு நம்பிக்கை ஒளியாக, நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன் கண்களில் வழிந்த கண்ணீரையே எனக்கு காணிக்கையாக கொடுத்துரு. இந்த காணிக்கையை நான் ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான பரிசை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கி கொடுப்பேன் என் செல்லமே. கண்ணீர் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அதையே எனக்கு நீ காணிக்கையாக கொடுத்திருக்கும் போது நான் உனக்கு விலை மதிக்க முடியாத மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை ஒப்படைப்பேன். உனது தேவைகளும் ஆசைகளும் உனது வேண்டுதல்களும் அனைத்தும் நிறைவேறப் போகுது. நீ எப்போதும் பயப்படாம எல்லாத்தையும் மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பி. கூண்டில் இருக்கும் பறவையை போல நீ அடைஞ்சு கிடக்கக்கூடாது. உன்னை கூண்டில் வச்சு உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை பாதுகாக்கிறேங்கிற பேர்ல உன்னுடைய உணர்வையே புரிஞ்சுக்காம உன்னை அடைச்சி வச்சு அழகு பார்க்குற மனிதர்களை தாண்டி நீ வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுமே செல்லமே. கூண்டை விட்டு சுதந்திர வானில் சிறகை விரித்து பறக்கும் பறவையை போல உன்னுடைய அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி உனக்கு வேண்டியதையெல்லாம் நீயே பெற்றுக்கொள்ள தயாராகு. உனக்கு என்ன வேணுங்கிறத நீ தேடி தேடி போய் பெறும்போதுதான் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். சொர்க்கமாக இருந்தாலும் நரகமாக இருந்தாலும் நீ எப்போதும் சுதந்திரமாக இருக்கணுன்றதை மறந்துடாத. வாழ்க்கையில் எப்போ என்ன நடந்தாலும் நீ உடஞ்சி போகக்கூடாது என் செல்லமே. உன் மனசு உடையிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா உன் மனசு சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. உன்னை கரையேற்ற வேண்டியது, உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய சூழ்நிலையையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன்னை கரை சேர்க்க நான் வந்துட்டேன். உன் மனசுல பூந்தோட்டம் போல நல்ல நல்ல எண்ணங்களை பதிவிடு. கண்டிப்பா அது எல்லாமே பூத்து குலுங்கும். இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்துக்கு நான் கூட்டிட்டு வருவேன். உனக்காக யாரிடம் பேசணுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை நானே உருவாக்கி தருவேன் என் செல்லமே. உனக்கான கதவுகள் திறக்க போது அதை பிடிச்சுக்கிட்டு நீ முன்னேறி வா. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்ட நானே கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன்னை அழகுபடுத்தி அழகாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் எப்போதும் எதை நினைச்சும் பயப்படவே அவசியமில்லை. உன்னை நல்லபடியா நான் வாழ வச்சு காட்டுறேன்.